ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வீடுகளில் பழுதான மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மீட்டர். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகம் முழுவதும் புதிதாக 12 லட்சம் மீட்டர்களை வாங்க மின்வாரியம் பணி ஆணை வழங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மின் மீட்டர்களை மாற்றுவதற்காகவும் மேலும் புதிய தற்காலிக மின் இணைப்பு கோரி பலர் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் மீட்டர்கள் பழுதாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மின் மீட்டர் பழுதானால் மின் வாரிய விதிகளின்படி ஓராண்டுக்கான 2 மாத சுழற்சியின் போது அனுப்பிய அதிக மின் கட்டணத்தை கட்ட வேண்டும். நுகர்வோர் செலுத்த இந்த நடைமுறை மின் மீட்டர் மாற்றப்படும் வரை இருக்கும். இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் கடும் பாதிப்படைகின்றனர். புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த 1 வாரத்திற்குள் வழங்காவிட்டால் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். மேலும் மின்சார வாரியத்தால் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலை தீர்க்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் மீட்டர் இல்லாததால் மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மின் வாரியம் அனுமதி அளித்துள்ள நிறுவனங்களிடம் நேரடியாக மீட்டர் வாங்கி கொடுத்தாலும் ஆய்வு செய்து பொருத்துவதாக கூறி மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று தாமதம் செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிதாக 12 லட்சம் மீட்டர்களை வாங்க மின் வாரியம் பணி ஆணை வழங்கியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மின் மீட்டர்களை மாற்றுவதற்காகவும் புதிய தற்காலிக மின் இணைப்பு கோரி பலர் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர். மேலும் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் மீட்டர்கள் பழுதாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிதாக 12 லட்சம் மீட்டர்களை வாங்க மின் வாரியம் பணி ஆணை வழங்கியுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.